ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண்குமார். வெல்கம் டு ஜுவாலஜி ஹப் தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோஸில் அனிமல் கிங்டம் பற்றி பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக ஃபைலம் வைஸ் எக்ஸ்பிளனேஷன் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஃபைலம் புரோட்டோசோவா பார்க்க போகிறோம். புரோட்டோசோன்ஸ் ஓல்டர் கிளாசிஃபிகேஷனில் அனிமல் கிங்டமில் இருந்துச்சு. இப்போ அது கிங்டம் புரோட்டிஸ்டான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம அதை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கூட நிறைய இன்ட்ராக்ஷனில் புரோட்டோசோன்ஸ் இருக்குது. நிறைய டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம புரோட்டோசோவாவோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஃபியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் புரோட்டோசோன்ஸுக்கு இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைலம் புரோட்டோசோவாவில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே யூனிசெல்லுலாராக இருக்கும். யூனிசெல்லுலார்னா ஒரு செல் உயிரி. ஒரு செல் உயிரினா ஒரு செல்லே அதோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பார்க்கும். லைக் சாப்பிட்றது, டைஜஷன், எக்ஸ்கிரீஷன், இந்த மாதிரி எல்லா சிஸ்டம் ஒர்க்கையும் ஒரு செல் தானே செஞ்ச உயிரோட இருக்கிறது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இப்போ நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். நம்ம உடம்புல பல கோடி செல்ஸ் இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, டைஜஷன் பண்றது, எக்ஸ்கிரீஷனுக்கு, ரீப்ரொடக்ஷனுக்கு, சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷனுக்கு, இப்படி பல செல்கள், பல கோடி செல்கள் இணைஞ்சுதான் நம்ம உயிர் வாழ்றோம். ஆனா இந்த புரோட்டோசோன்ஸ் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஒரு சிங்கிள் செல் எல்லா ஆக்டிவிட்டிஸையும் ஃபங்க்ஷன் செஞ்சு உயிரோட இருக்கும். அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் யூனிசெல்லுலார்னு சொல்லுவோம். நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். அந்த வகையில ஃபைலம் புரோட்டோசோவால இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். சிங்கிள் செல் தான் எல்லா ஆக்டிவிட்டிஸையும் செய்யும். எக்ஸாம்பிள் அமீபா. நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம் அமீபா அப்படிங்கிற ஒரு கிரியேச்சர். அதோட இமேஜஸ்லாம் நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது காட்டுறேன். செகண்ட் யூகேரியோட்டிக். யூகேரியோட்டிக்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோஸ் போடும் பொழுது இந்த டேர்ம்ஸை நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணால் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸுக்குன்னு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கேன். யூகேரியோட்ஸ்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஆர்கானிசம். அடுத்து இது மோஸ்ட்லி மைக்ரோஸ்கோபிக். நம்மளால நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் அதை பார்க்க முடியும். அடுத்தது மோஸ்ட்லி அக்வாட்டிக். இது ஈரப்பதமான ஏரியாக்கள்ல தான் இருக்கும் அதிகமாக. ஃப்ரெஷ் வாட்டர்ல, கடல் தண்ணி, மெரைன் வாட்டர்ல, அது இல்லாமல் ஈரப்பதமான சாயில், மாய்ஸ்ட் சாயில்ல, இன்சைட் அதர் ஆர்கானிசம், இல்லைன்னா பாராசிட்டிக் மூலியமா இன்னொரு ஆர்கானிசம்குள்ள இருக்கும். எக்ஸாம்பிள் நமக்குள்ள கூட புரோட்டோசோன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல தான் இது வாழக்கூடியது. அடுத்தது இதோட நியூட்ரிஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிமல் லைக் நியூட்ரிஷன். அனிமல் லைக் நியூட்ரிஷன்னா என்ன? ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். நியூட்ரிஷனுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பிளான்ட் லைக் நியூட்ரிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமா தானே சுயமா உணவு உற்பத்தி பண்ணிக்கும். ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா பிற உயிர்களை சார்ந்து இருக்கும். அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. என்னன்னா பாராசிட்டிக், ஒட்டுண்ணி, ஒரு ஹாஸ்ட் மேலே இருந்துக்கிட்டு அதுல இருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறது. இன்னொன்று ஹோலோசைக், உணவை விழுங்கி டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது. இன்னொன்று இறந்து போன இல்லை உளுத்து போன பொருட்கள்ல இருக்கிறது. இந்த மாதிரி 3 வகையான நியூட்ரிஷனை இந்த புரோட்டோசோன்ஸ் ஃபாலோ பண்ணுது. அடுத்து லோகோமோஷன் கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது மூலியமா தான் இப்போ நம்ம லோகோமோஷன் நம்ம எப்படி மூவ் பண்றோம்? நம்ம நடந்து மூவ் பண்றோம். நமக்கு கால் லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர். அது மாதிரி புரோட்டோசோன்ஸுக்கு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, சூடோபோடியா, சிலியா, ஃபிளாஜெல்லா. சூடோபோடியா, சூடோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஃபால்ஸ், பொய், போலி அப்படின்னு அர்த்தம். போடியான காலை குறிக்கிறது. போலி கால்கள், பொய்யான கால்கள், இல்ல கால்கள் போன்ற அமைப்பு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். எக்ஸாம்பிள் அமீபா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி, அதுக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது. அது ஷேப் மாறிட்டே இருக்கும். அந்த ஷேப் மாறையில சில சூடோபோடியாஸ் ஃபார்ம் ஆகும், போலி கால்கள். அது மூலியமா அது ஊர்ந்து நகர்ந்து போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். சிலியான ஒரு முடி போன்ற அமைப்பு, உடம்பு ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் பாராமிஷியம்ங்கிற உயிரினம். அது உடம்பு சுத்தி அவுட்டர் லேயர்ல சிலியாங்கிற அமைப்பு இருக்கும். அது இப்படி ஒரு மூமெண்ட் கொடுக்கையில முந்துதல், முன்னாடி தள்ளி போகும். அடுத்து ஃபிளாஜெல்லான ஒரு சாட்டை போன்ற அமைப்பு. அது சிங்கிள், ஒன்று இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கலாம். அந்த மாதிரியான ஃபிளாஷிங் மூமெண்ட்ஸ்ல மூவ்மெண்ட் ஆகி போகிறதுக்கு இந்த ஃபிளாஜெல்லாஸ் உதவும். மொத்தம் இந்த மாதிரி 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு. சூடோபோடியா, சிலியா, ஃபிளாஜெல்லா. நான் எப்படி ப்ரோகேரியோட், யூகேரியோட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே மாதிரி இதையும் ஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். அடுத்து நோ செல்வால். புரோட்டோசோன்ஸ்க்கு செல்வால் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம். அனிமல் செல்ஸ்க்கு செல்வால் கிடையாது. அது மாதிரி இந்த மாதிரி புரோட்டோசோன்ஸ்க்கு செல்வால் கிடையாது. பிளான்ட்ஸுக்கு, ஃபங்கைக்கு, ஆல்கிக்கெல்லாம் உண்டு. ஆனா இதுல
ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும், அதை பெலிக்கிள்னு சொல்லுவோம். நான் இப்பதான் சொன்னேன், இப்ப நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ்லயும் பிளாஸ்மா மெம்பரைன் தான் இருக்கு, ஆனா ஓரளவுக்கு தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆனா இந்த பெலிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்மா மெம்பரைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எனார்மஸா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதை தான் சொன்னேன், அமீபாக்கு வந்து ஷேப்பே கிடையாது, இஷ்டத்துக்கு அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றும். அந்த ஃப்ளெக்சிபிளுக்கு உதவுறது வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரைன் பெலிக்கிள். அது இல்லைன்னா அதால அவ்வளோ ஈஸியா மூவ்மெண்ட் ஆக முடியாது, அதோட ஸ்ட்ரக்சரை வந்து மாத்திக்க முடியாது. அடுத்தது வந்து ரீப்ரொடக்ஷன் இதுல மோஸ்ட்லி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். அதுலயும் குறிப்பா பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன். ஒரு செல் ரெண்டா பிரிகிறது, இல்ல ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற அந்த நியூக்ளியஸ் வந்து பலவா பிரிஞ்சு அதை சுத்தி ஒரு மெம்பரைன் ஃபார்ம் ஆயிக்கும். அதுக்கப்புறமா வந்து சைட்டோபிளாசம் சுத்தி கவர் பண்ணி ஒரே செல் பல செல்லா வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து மல்டிபிள் ஃபிஷன். ஒரு செல் ரெண்டா பிரிஞ்சதுன்னா பைனரி ஃபிஷன். ஒரு செல்லே அந்த நியூக்ளியஸ் ஃப்ராக்மெண்டா நிறைய பிரிஞ்சு அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் வந்து சர்க்குலேட் ஆகி ஒரு செல் பலவா பிரிஞ்சதுன்னா அது வந்து மல்டிபிள் ஃபிஷன். அடுத்தது என்னன்னா ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசிட்டிக். ஒன்று இதோட ஹேபிட்டட் எப்படின்னா தனியாக வாழும், ஃப்ரீ லிவிங்காக வாழும், இல்லை ஏதாவது ஒரு உயிரினத்தை சார்ந்து வாழும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ லிவிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து அமீபா எடுத்துக்கலாம். பாராசிட்டிக்கு மலேரியா வந்து ஒரு புரோட்டோசோன்னால தான் காஸ் ஆகுது, பிளாஸ்மோடியம்ங்கிற ஒரு புரோட்டோசோன். அது வந்து பாராசிட்டிக் வந்து எக்ஸாம்பிள். அடுத்து வந்து கான்ட்ராக்டைல் வேக்குவல் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆஸ்மாசிஸ் பத்தி தெரியணும். ஆஸ்மாசிஸ்னா என்னன்னா, ஒரு இடத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கு சொல்யூட் அப்படின்னா சால்வெண்ட் வந்து அங்க சேரும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஊறுகாய் போடுறோம், ஊறுகாய் போடும் பொழுது பழத்தை சுத்தி உப்பு வந்து நிறைய இருக்கும். அந்த உப்பை வந்து சமன்படுத்துறதுக்காண்டி பழத்துல இருக்கிற தண்ணி வந்து வெளியேறும். இது மாதிரி இங்க இப்ப வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடிய புரோட்டோசோன்ஸ் வந்து அதுல வந்து சால்ட் கண்டென்ட் இருக்கும். புரோட்டோசோன்ஸ்ல சால்ட் கண்டென்ட் இருக்கும், ஆனா அதை சுத்தி இருக்கிற தண்ணியில அவ்வளவா இருக்காது ஃப்ரெஷ் வாட்டர்ல. ஸோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெளியில இருக்கிற தண்ணி வந்து இந்த அமீபாக்குள்ள வரும். அப்படி வரும்பொழுது அது வெடிச்சு சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எக்ஸஸா வாட்டர் உள்ள வரத திருப்பி வெளியேற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த கான்ட்ராக்டைல் வேக்குவல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனல். ஓகேவா? எப்படின்னா இப்போ ஒரு செல் இருக்கு, அதுல வந்து ஒரு சால்ட் கண்டென்ட் இருக்கும், அப்ப வெளியில சுத்தி இருக்கிற தண்ணியில அதை விட கம்மியா இருக்கும். ஸோ என்ன பண்ணும்னா இந்த தண்ணி வந்து இந்த செல்லுக்குள்ள ஊடுருவி வரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஸ்மாசிஸ். அப்படி அது நடக்கும் பொழுது இந்த செல்லு வந்து வெடிச்சு இறக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ஆர்கனல் இருக்கு, அதுதான் வந்து கான்ட்ராக்டைல் வேக்குவல். அது வந்து எக்ஸஸான வாட்டரை வெளியேற்றிடும். இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து புரோட்டோசோன் ஃபைலத்துல வந்து இருக்கு. அடுத்து வந்து லாஸ்டா என்ன பார்க்குறோம்னா என்சிஸ்ட்மெண்ட். என்சிஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரு. இது வந்து டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வெளிவரும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதுக்கு சாப்பாடு பற்றாக்குறையோ இல்லை டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, இல்லை பிஹெச் அதிகமா இருக்கு, அது வாழ்றதுக்கு தேவையான தகுந்த அந்த சூழ்நிலை இல்லாத பொழுது அந்த ஆர்கானிசம் அதை சுத்தி வந்து சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும், செக்ரீட் பண்ணி அதை சுத்தி ஒரு முட்டை மேல இருக்கிற ஓடு மாதிரி அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்குள்ள அது வந்து ரொம்ப நாளுக்கு சாப்பிடாம அதால உயிர் வாழ முடியும். எப்ப கண்டிஷன் திருப்பி அதுக்கு வந்து ஃபேவரபிளா ஆகுதோ, உணவு கிடைக்குது இல்ல மற்ற ப்ராப்ளம்லாம் இல்லாம போகுதோ, அப்ப திருப்பி வந்து அது செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்சிஸ்ட்மெண்ட். அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல உயிர் வாழ்றதுக்காண்டி, சர்வைவல்காண்டியோ இல்ல வேற இடங்களுக்கு டிஸ்போஸ் ஆகி போகிறதுக்காண்டியோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து என்சிஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து புரோட்டோசோன் ஃபைலத்தோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோஸ்ல வந்து புரோட்டோசோன் ஃபைலத்தில் இருக்கிற கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதுல ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.